நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தீவுத்திடல் பட்டாசு கடைகளில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த இறுதி விற்பனை எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க பட்டாசுகளை வாங்குவதற்கு? பட்டாசுகளின் விலையெல்லாம் எந்த அளவில் இருக்கு மணிகண்டன்? நிச்சயமாக தீபாவளி பண்டிகை என்றாலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இல்லாமல் அவர்களுக்கு நினைவு கூறுவது பட்டாசுகள் தான். அந்த அளவுல சென்னையில அரசு சார்பில் கடைகளை நிறுவி ஒரே இடத்துல பொதுமக்கள் வந்து செல்வதற்கு ஏதுவான வசதிகளுடன் தீவுத்திடல்ல பட்டாசு அங்காடி வருடம் போடப்படுகிறது. அந்த அடிப்படையில இந்த ஆண்டு 30க்கும் மேற்பட்ட கடைகள் நிறுவப்பட்டு கடந்த சில தினங்களாக சென்னையில வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தின் காரணமாக பொதுமக்கள் பட்டாசுகளை வாங்குவதில் மந்தம் இருந்தது. நேற்று மாலைக்கு பிறகாக பொதுமக்கள் விறுவிறுப்பாக வந்து அந்த பட்டாசுகளை வாங்குவதற்கு ஆர்வம் காண்பித்து வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இன்று காலையிலிருந்து சுமார் 10 மணியிலிருந்து பொதுமக்களுடைய வரத்து அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு கடைகளிலுமே நாளை தீபாவளி நாளை முன்னிட்டு, அதாவது நெருங்கி இருப்பதன் காரணமாக சலுகை விலையும் கூடுதலாக வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 15லிருந்து 30% விலை உயர்வு இருக்கிறது. கொள்முதல் விலைகள், அதே போல ரா மெட்டீரியல்ஸ் உடைய விலை உயர்வின் காரணமாக பட்டாசுல விலை உயர்வு என்பது இருந்தாலும் கூட அந்த ஒரு நாளைக்கு தான் பட்டாசுகளை வெடிக்க போகிறோம் என்பதற்காக விறுவிறுப்பாக அவர்களது குழந்தைகளுடன் நேரடியாக கடைகளுக்கு வந்து பட்டாசுகளை பொதுமக்கள் வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தீவுத்திடல் பட்டாசு கடைகளில் விற்பனை என்பது தற்போது விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அதிக அளவில் அங்கு வந்து பட்டாசுகளை வாங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு நாள் தான் இருக்கிறது, தீபாவளி பண்டிகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி பட்டாசு கடைகளில் மக்கள் அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள். தீவுத்திடலில் பட்டாசு கடைகளில் விற்பனை என்பது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் ஹொசூரில் பட்டாசுகள் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, இந்த இறுதி ஷாப்பிங் என்பது எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? பட்டாசுகளின் விலையெல்லாம் எந்த அளவில் இருக்கு பாரதி ராஜா? கண்டிப்பாக இந்த ஒசூர் பகுதி அப்படின்றது பார்க்கணும். தமிழக கர்நாடக எல்லை பகுதி. இதுல தமிழ்நாட்டில் ஒசூர் பகுதி மக்கள் மட்டுமல்லாது கர்நாடகாவில இருந்தும், கர்நாடகா குறிப்பா சொல்லணும் தலைநகர் பெங்களூர்ல பெரும்பாலான மக்கள் இங்க வந்து தான் பட்டாசு வாங்குவாங்க. இந்த கூட்டத்தை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம், படு ஜோரா இருக்கு விற்பனை. இன்று காலை முதலே அந்த பகுதியில் பெரிய ஒரு போக்குவரத்து கூட அதிகமாகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போக்குவரத்து நெரிசல் கூட இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பட்டாசு வாங்க வந்த அனைவரும் சாலையோரத்தில் கார்களை நிறுத்திவிட்டு செல்வதால் அங்கு சிறிய போக்குவரத்து நெரிசல் கூட அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. பட்டாசு விற்பனை ஜோரா இருக்கு. குறிப்பா சொன்னா பெங்களூர் மட்டும் இல்ல, பெங்களூர் சிட்டி மட்டும் இல்லாது சித்ரதுர்கா, தும்கூர் இது போன்ற பகுதிகளில் இருந்தும் 70-80 கிலோமீட்டர் தான். ஏன் இங்க ஒசூர்ல வந்து இந்த கர்நாடகாவை சேர்ந்தவர்கள்லாம் பட்டாசு வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒசூர் பகுதியில் அமைந்திருக்கிற பல கடைகள் வந்து சிவகாசியிலிருந்து நேரடியா அவுட்லெட், அதாவது விலையை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 20-30% பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கும். அதாவது 100 ரூபாய் பட்டாசு இங்கே 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அந்த அளவுக்கு வித்தியாசமானது இருக்கும். எனவேதான் அதே போல தரம் கூட இங்கு வாங்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அங்க உள்ள மக்களுக்கு இருக்குது. அதனால அங்க இருந்து தும்கூர்ல இருந்து சித்ரதுர்கா, பெங்களூர் நகர்ல கிட்டத்தட்ட 60% பேர் இங்கதான் வந்து வாங்குவாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நேற்று தொடங்கி இன்று நாளை தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில நேற்று இரவு முதலே என்றால் இங்க வந்து 24 மணி நேரமும் கடை இயங்கும். தீபாவளி நேரத்தில் அந்த குறிப்பிட்ட தீபாவளிக்கு முன்னாடி குறிப்பா 3 நாட்கள் இரவு நேரங்களில் கூட கடை இயங்கும் 24/7 அப்படின்ற அடிப்படையில். அந்த அடிப்படையில் தற்போது நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில பட்டாசு விற்பனையானது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. ரொம்ப ஜோரா இருக்கு.
போக்குவரத்து நெரிசலும் ஒரு பக்கம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கு இன்னொரு விஷயம் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டாசு கடந்த ஆண்டு ஒரு பட்டாசு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிகமாக இந்த ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சிறப்பம்சம். பல கடைகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிகச் சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.